ஓகே ப்ரோஸ், நம்ம வந்து பார்க்கலாம், ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ அது வந்து நான் அவ்வளோவா எடிட் பண்ணி போடல. இப்போ வந்து நான் இந்த யூடியூப் வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கீழே ஒரு டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஐஎல்ஆர்பி இருக்கும், அதாவது இந்திரலோகம் சாம்பிள் சர்வர், ஆர்பி சர்வர், அதாவது ரோல் ப்ளே சர்வர் வந்து இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த விளாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணது எப்படி, வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் அந்த ஆர்பியில் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு முக்கியமாக பார்த்துக்கலாம். சில பேர் வந்து ஆர்பி தெரியாமல் அப்படின்னு இல்லை, ஆர்பி தெரியும் ஆனால் சில பேர் தப்பாக பண்ணுவாங்க, அது விட்டுருங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஆர்பியே தெரியாமல் சில பேர் உள்ளே வரீங்க, அந்த மாதிரி வராதிங்க ப்ளீஸ். அது வந்து மொத்த ஒரு சர்வரையும் ஸ்பாயில் பண்ணிடும். அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆர்பியில் அப்ளை பண்ணுறீங்க, அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் சைடில் வச்சுட்டு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அப்படி பண்ண வேணாம். ஏன்னா இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ நான் ஒரு பாயிண்டாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரேண்டம் டெத் மேட்சிங், அதாவது ஆர்டிஎம் அப்படின்னா ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்கிற காரணமே இல்லாமல் கொள்ளக்கூடாது. காரணத்தோடு நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னா ஓகே, இதில் ஒரு இது இருக்குது, லாஜிக் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி விடலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து சும்மா போய் கொள்றீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பு. சும்மா போய் கொள்றீங்கன்னா அதுதான் ரேண்டம் டெத் மேட்சிங். அப்புறம் வெஹிக்கிள் டெத் மேட்சிங் ஆக்சிடெண்ட்டாக போய் இடிக்கலாம். அதாவது ஏதாச்சும் ஒரு சேஸ்லையோ இந்த மாதிரி ஏதாவது சம்பவத்தில் போய் இடிக்கலாம். ஆனால் நீங்கள் சும்மா இருக்கிறால நீங்கள் தெரியாமல் போய் இடித்தாலும் அது வெஹிக்கிள் டெத் மேட்சிங். தெரியாமல் இடிக்க முடியாது, ஆனாலும் இடிச்சிங்க அப்படின்னா அது வெஹிக்கிள் டெத். அதை வந்து யாருனாலும் நீங்கள் கொன்னீங்க அப்படின்னா அது வெஹிக்கிள் டெத் மேட்சிங் விடிஎம் கணக்கில் தான் எடுத்துக்கொள்ளப்படும். இது மெட்டா கேமிங் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பீப்புள் இப்போ நம்ம எடுத்துக்கோங்க. இப்போ டேனியல்ஸ்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவர் வந்து இப்போ சீடினா கார் டீலர்ஷிப்பு. அவர் வந்து இந்த மாதிரி காரை வந்து நான் வந்து இப்போ அவர் வந்து ஒரு ஸ்ட்ரீம் பண்ணுறாருன்னா அந்த ஸ்ட்ரீமில் வந்து இந்த மாதிரி காரை வந்து நான் 50% அதிக விலைக்கு வந்து விற்றுட்ருக்கேன், எனக்கு வந்து அதிக லாபம் அப்படின்னாருனா அந்த ஸ்ட்ரீமை பார்த்துட்டு வந்து நீங்கள் கேமுக்குள்ளே வந்துக்கிட்டு நீங்கள் 50% அதிகமாக விற்கிறீங்க, நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் மெட்டா கேம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பவர் கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே உள்ள சுச்சுவேஷன் வந்து உள்ளே கம்பேர் பண்ணி இன்னொரு பிளேயரை வந்து இது ரோல் ப்ளே கிடையாது, நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்கள டிமோட்டிவேட் பண்ணி அவங்கள ரோல் ப்ளே பண்ண விடாமல் தடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பவர் கேமிங்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஃபெயில் ஆர்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணாமல் ஏதாச்சும் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஃபெயில் ஆர்பி, அதாவது ஃபெயில் ரோல் ப்ளே என்று கருதப்படும். ஃபேர் ஆர்பி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் இருக்காரு அப்படின்னா கன் பாயிண்ட்டுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இது வந்து கேம் தானே, சுட்டா ரீஸ் பண்ணாங்க நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த கன் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். அந்த கன் பாயிண்ட்னா நான் பயப்படணும், அதுதான் நீ ஃபியர் ஆர்பி, அதாவது பயப்படணும், அதுதான் ஃபியர் ஆர்பி. காம்பேக்ட் லாகின் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டோர் ராபரி அப்படின்றதில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோர் ராபரியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வந்து இப்போ ஸ்டோர் அப்படியே முடிச்சிட்டிங்க, போலீஸ் சேசிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சேசிங் அப்போ நீங்கள் வந்து லாக் அவுட் ஆகக்கூடாது கேமை விட்டு. நீங்கள் வந்து சொல்லலாம், நீங்கள் வந்து எனக்கு கரண்ட் போயிடுச்சு, சார்ஜ் இல்லை, இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லக்கூடாது. எங்களுக்கு வந்து காம்பேக்ட் லாகின் அப்படின்னா காம்பேக்ட் லாகின் தான். அதுக்கப்புறம் காப் பைட் பார்க்கலாம். காப் பைட் வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிள் கைஸ். ஊருக்குள்ளே இருக்கிற பிடி ஆஃபீஸர்ஸ், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வந்து நீங்கள் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவையில்லாத காரணங்களுக்காக, நோட் பண்ணிக்கோங்க, தேவையில்லாத காரணங்களுக்காக நீங்கள் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதாச்சும் நீங்கள் பழி வாங்கணும் அந்த மாதிரினா அது வந்து ரோல் ப்ளே சம்மந்தப்பட்டமான விஷயம், அதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் தேவையில்லாமல் மம்பளு பண்ணா அப்படின்னு இழுக்கவே கூடாது. அது மிகவும் ஒரு ஃபெயில் ஆர்பி, அதுவும் ஒரு ஃபெயில் ஆர்பி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இதை விட்டுருங்க. நோட், இது வந்து புதுசாக வந்திருக்கு. பிளேயர்ஸ் ஹூ ஆர் ரன்னிங் ஃப்ரம் காப்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபார் அன்ஃபிட் ரீசன் வில் பி கன்சிடர் காப் பைட்டிங். ஓ அப்படி நீங்கள் வந்து தப்பு செஞ்சிட்டீங்க, மாண்டல் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க, போலீஸ்லேருந்து தப்பிக்க நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா அதை வந்து காப் பைட்டிங்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. போலீஸ் அலைய வைக்கிறதா நீங்கள் அலைய வச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் போலீஸ் அடிச்சுட்டு தேவையில்லாதான் ஃபயர் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து இல்லை. அப்புறம் ரெஸ்பெக்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ், இது வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த மேலே உள்ள இந்த ரூல்ஸை நீங்கள் 5 வாட்டி மீறலாம் கிடையாது, மீறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு சம்பவத்தில் உங்களுக்கு தெரியாமல் மீறலாம், அதையும் வார்னிங்கில் எடுத்துக்குவாங்க. 5 வாட்டி நீங்கள் மீறிட்டீங்கன்னா வேறு வழியே இல்லை, உங்களை வந்து கண்டிப்பாக பேன் செய்து விடுவார்கள். இது வந்து நீங்கள் ஏன்னா நீங்கள் இல்லைன்னு யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இருக்கணும், நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து பெஸ்ட்டாக ரோல் ப்ளே பண்ணுறீங்க. உங்களுக்கும் ஃபன்னாக இருக்கும், எங்களுக்கும் ஃபன்னாக இருக்கும். மொத்தத்தில் யாருக்கும் கஷ்டம் வராமல் ஒரு நல்ல ரோல் ப்ளேவை நீங்கள் கொடுத்துட்டு நீங்களும் ஜாலியாக இருக்கலாம் கைஸ்.
நீங்கள் ஒரு கெத்து அப்படின்ற கேரக்டர், நீங்கள் ஒரு கெட்ட கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது எக்ஸாம்பிள் கேங்கில் இருந்து ஒரு கெட்ட கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேரக்டர் ஒரு பிடி கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சாதாரண மெக்கானிக் ஒரு சூப்பர் மெக்கானிக் டாக்டர் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கேரக்டர் இருக்கீங்களோ அதில் ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் தரணும் கைஸ். அதுதான் இந்த ஆர்பியோட இது. அப்புறம் கைஸ் நீங்கள் வந்து கவலையப்பட வேணாம். அந்த மாதிரி ஆர்பி விளாடுவேன் ப்ரோ, ஆனால் எனக்கு எக்ஸாம்லாம் வருது, ஆனால் என்னால் அடிக்கடி விளாட முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஆக்டிவ் டேப்பில் போய் எனக்கு இந்த மாதிரி எக்ஸாம் வருது, நான் 1 வீக் விளாட மாட்டேன், கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு இது பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க, பேன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேக்ஷன், அதாவது பிடி இஎம்எஸ் இந்த மாதிரி ஃபேக்ஷன்ஸ் மெக்கானிக்கில் சேர்ந்துருந்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் வந்து இது ஆக்டிவாக இருக்கணும். கொஞ்சமாச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு 3 தடவை அந்த மாதிரியாச்சும் நீங்கள் ஒரு ஆக்டிவாக இருந்தால் அந்த ஃபேக்ஷனில் இருந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து இன்கேம் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் வந்து அதுக்கு மேலே நீங்கள் இன்ஆக்டிவ் ரொம்ப இன்ஆக்டிவ் இருந்தால் கண்டிப்பாக ஃபேக்ஷனை மட்டும் தான் தூக்குவாங்க. அது வந்து நீங்கள் சர்வரை விட்டு போகலாம், அது காரணமாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து இந்த ரூல்ஸை வந்து அவ்வளோதான் காய்ஸ். இதை வந்து நீங்கள் அவ்வளோதான், இனிமேல் நீங்கள் படிக்கவே தேவையில்ல, நான் சொல்கிறத கேட்டிருந்தாலே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் இது தவிர வேறு என்ன அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் கரெக்டாக சொல்லிடுறேன். அவங்க வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா சினாரியோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின். இப்போ கிட்னாப்பர்ஸ் வந்து உங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரியலிஸ்டிக்காக இதில் இருக்க ரூல்ஸை வச்சே பதில் சொல்லுவோம். அதாவது இப்போ கிட்னாப்பர்ஸ் எனக்கு எடுத்தாங்கன்னா நான் பிஆர்ஆர்பி பண்ணுவேன் ப்ரோ. பிஆர்ஆர்பி அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கன் பாயிண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பயந்து நிற்கணும். நீங்கள் வந்து ஹீரோவாக இருக்க முடியாது, நீங்களும் ஒரு நார்மலான பர்சனாக தான் இருக்க முடியும். இப்போயே சொல்லிட்டேன், நீங்கள் ஹீரோன்னு நினைக்காதீங்க. ஹீரோவாக இருக்கலாம், இன்னொரு விதத்தில் இருக்கலாம், ஆனால் பிஆர்ஆர்பி பண்ணியே ஆகணும். பிஆர்ஆர்பி பண்ணலைன்னா அதுவும் ஒரு ஃபெயில் ஆர்பியாகத்தான் கருதப்படும். அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்மளோட ஆர்பி ரூல்ஸ் இந்திரலோகத்தோட. இதை நீங்கள் இப்போ நான் சொன்னதை கேட்டிருந்தாலே போதும், நீங்கள் வாய்ஸ் ப்ராசஸில் போய் இதை சொல்லுங்கள் ஓகே அப்படின்பா. ஓகே, அது வந்து கரெக்டாக இருக்கும். இதை தவிர வேறு எந்த டவுட்னாலும் தயங்காமல் வந்து கேளுங்க கைஸ். வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்ம மாடிரேட்டர்ஸ் தான். எதுனாலும் கேளுங்க, இல்லை என்கிட்ட கூட கேளுங்க, பிடிகிட்ட வந்து கேளுங்க, இன்கேமில் கூட வந்து கேளுங்க. இதுக்கப்புறம் வாய்ஸ் சேட்டும் இதில் இன்கேம் வாய்ஸ் சேட் இருக்குது கைஸ். அதையும் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். நான் வந்து ஓகே கைஸ் முடிச்சுக்கலாம்.